இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சேல்ஸ் ரிட்டர்ன். மார்கி அப்பி சாஃப்ட்வேரில் சேல்ஸ் ரிட்டன் என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்னா, டிரான்சாக்ஷனில் போயிட்டு சேல்ஸ் ரிட்டனில் கிரெடிட் நோட்டில் போயிட்டு சிங்கிள் பில்லேருந்து ரிட்டன் கொடுத்தாங்கன்னா பில் டீட்டெயில்ஸை லோட் பண்ணி பண்ணுங்கள். மல்டிபிள் பில்ஸ்லேருந்து ரிட்டன் கொடுத்தாங்கன்னா மேனுவலாக போட்டு பில்லை சேவ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அப்போ சேல்ஸ் ரிட்டனை வந்து சேல்ஸ் பில்ல கழிச்சு விடணுமா இல்லை சேல்ஸ் ரிட்டர்ன் பில்ல கழிச்சு விடணுமா? சேல்ஸ் ரிட்டனை வந்து ரிட்டனில் அட்ஜஸ்ட் பண்ணுறத விட சேல்ஸ் பில் அட்ஜஸ்ட் பண்ணுறதே பெஸ்ட்டாக இருக்கும். சரி, அதுக்கு எந்த கீ யூஸ் பண்ணணும்? டேப் கீ. ஓகே ஓகே. அதாவது டேப் எப்படி நம்ம ரிட்டன் என்ட்ரியை வந்து சேல்ஸ் பில்லில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, சேல்ஸ் பில்லை மாடிஃபை பண்ணிவிட்டு ஐட்டம் கீழே வச்சுட்டு எண்டு கீக்கு பதிலாக டேப் கீ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணும்போது பில் அட்ஜஸ்ட்மெண்ட் விண்டோன்னு ஒரு விண்டோ வரும். அதில் போய் அட்ஜஸ்ட் ரெஃபரன்சஸ்ன்னு மாற்றிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சிஎனோட லிஸ்ட் வரும். அதில் சிஎன் பில்லை செலக்ட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஆமாம், நான் சொன்ன எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிக்கிட்ட போலயே. ஆமா, நீங்க சொல்ல சொல்ல பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் என்ன சொன்னேன்? நீங்க சொன்னதான் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் என்ன சொன்னேன்னு கேட்டேன். பேமெண்ட் என்ட்ரி இப்போ போட்டு முடிச்சோட சொன்னீங்க, அதான் பண்ணி முடிச்சு விட்டுட்டு இருக்கேன். பேமெண்ட் என்ட்ரி போட சொன்னேன், சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரி தானே உடைய போட சொன்னேன். நல்லா பண்ணிட்டோமா? இதே மாதிரி வீடியோஸ்க்கு ஜே என்டர்பிரைசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்யூஷன் சொல்கிறோம். தேங்க்யூ.